ஏ ஹாய் பிஆர் பரத்வாஜ் ரங்கன், நைஸ் டு மீட் யூ. நான் பிரதீப் கோபாலன், சௌகமே இருக்கேளா? ம் உங்களுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்து ரிசர்ச்லாம் பண்ணி ஐ கைண்ட் ஆஃப் போஸ்ட் அ ஃபியூ காமெண்ட்ஸ் ஆன் என்ன சார் இந்தியன் டூ கண்ணா பின்னான்னு ஸ்லாம் பண்ணிட்டேல். ம் இல்லை, நாட் லைக் தேட். பாருங்கள், உங்களுக்காக ரொம்ப நாள் கழிச்சு பைலட் பேனெல்லாம் வாங்கி ரிசர்ச்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் கில்லர் வர்சஸ் விஜிலாண்டே இது எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு யார் இது சொல்லி கொடுத்தா? இந்த இந்தியன் ஒன்ல மனோரமா கேரக்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா பார்த்துட்டு பேசுங்க, ரைட்? அதாவது நம்ம வந்து ஐடி எம்ப்ளாயீஸு இப்படி அப்படின்னு இருக்கோம். என்ன, நமக்கு வந்து ஒரு 3000 கட்டி சலான் வாங்கிக்கோன்னா நம்ம பண்ணிவிடுவோம். பட் செருப்பு தைக்கிறவங்க, லேபர்ஸ், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் 6000 கேட்டிங்கன்னா அது வந்து அவங்களோட 4 இயர் சேவிங்ஸாக இருக்கும் சார். பராபர். சரி, அது விடுங்க. இந்த விஜிலாண்டே சீரியல் கில்லருங்கிற கான்செப்ட் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? ஐ மீன் ஏங்க இந்தியன் தாத்தா சைக்கோன்ட்டீங்க. ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். ஓ மை காட், அவர் சைக்கோவா? பாஸ், சித்தார்த் பேசின டயலாக் வச்சு நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் இவாலுவேட் பண்ணுங்கள். இந்தியன் 1, இந்தியன் 2 வர்சஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே. நீங்கள் இவாலுவேட் பண்ணுங்களேன். சரி, அதை விடுங்க. நான் ஐ கம் பேக் டு தட். பாபி சிம்மா எப்படி ஃபால் பண்ணி ஏற்கனவே படம் 3.5 மணி நேரம். பாபி எப்படி வந்து வெஜிடபிள் லாரி மேலே விழுந்து அங்கேருந்து எழுந்து ஓடி வந்தான்னு இப்போ காட்டணுமா? அது உங்களுக்கு லாஜிக் ஃப்ளாவா? இந்த கூட ஒருத்தி ஆங்கர் இருந்தாலே, அவள் பேர் என்ன? ரோஹிணி சீதான்னு டேக் ஆகிருந்தது. அவங்கக்கிட்ட நான் அப்புறம் வரேன். உங்கள் முன்னாடி நின்றுட்டு உங்களை எந்த கேள்வியுமே கேட்காத இருந்தது ஆங்கர் என்ன ஆங்கர்? எனக்கு அது தெரியணும் ஃபஸ்ட்டு. ஜாக்கி சான் தெரியுமா? அவருக்கு என்ன வயசு? 70யா? இந்தியன் தாத்தாக்கு என்ன வயசு? 83யா? 23 இயர்ஸ் கேச்சு வராரா? பாஸ், இந்தியன் தாத்தா குடிக்க மாட்டார். இந்தியன் தாத்தா பெஸ்டிசைட்ஸ் உள்ள வெஜிடபிள் சாப்பிடல. அப்போது அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 120 இயர்ஸ் வரைக்கும் வாழ்வாங்க. எங்கள் வாலாம்பா பாட்டி 93 வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஷீ வில் ஸ்டில் குக். சரிங்களா? அது விடுங்க. நெக்ஸ்ட்டு, மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸு நோ ஆல்கஹாலு, கிரியேட்டிவ் லைசன்ஸ் ஆன் போதி தர்மன். ஏன் அங்கே மட்டும் ஐஐடி லேபு 3 மாதம் க்ளோஸ் ஆகிருக்கும். போதி தர்மன் வில் கம் பேக்குன்னு ஸ்ருதிஹாசன் சொன்னபோது கேட்டிங்க ஒரு ரிசர்ச் பேப்பரு. போதி தர்மன் திரும்பி வந்துட முடியுமா? இங்கே இவர் வர்றோன்னா உங்களுக்கு இங்கே வலிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, கரப்ஷன் கெனாட் பி எலிமினேட்டட், பில்டர் பாஸ், அபத்தம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, யாராவது உங்களை சொல்ல வச்சாங்களா சார்? ஓகே சார், இப்போ நம்ம என்னோடய ராயல் என்ஃபீல்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஹிடன் சார்ஜஸ்னு ஒரு 10 விஷயம் இருக்கும். நான் கேட்க மாட்டேன், நான் கட்டிடுவேன். அதுக்காக அது ஒரு நியூ நாமா? ஏன் அது மாறக்கூடாதா? சரி, இப்படி நான் ஒன்று உங்களை கேட்குறேன். என்ன சொன்னால் இந்த சங்கின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா என் பேர் வேறு கோபாலன். அதை விடுங்க. I don't care. I'll still say that. If you are corrupt, இங்கே பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கரப்ஷன் பற்றி நான் பேசலை. I don't want to talk about it. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கரப்ஷன்னு சொன்னவன் எல்லாமே வந்து கோர்ட்டில் சாரி சொல்லிட்டு தானே பாஸ் போயிருக்காங்க. ஒருத்தனாவது ரஃபேல் சாரி சார் அப்படின்னு தானே போயிருக்காங்க. அப்புறம் வந்து எங்கேயோ கோளாறாகி அவர் எம்பி பதவியே போச்சு. யாருன்னு நீங்கள் யூ கோ அண்ட் பாண்டர். கடைசியில் நான் இந்தியன் தான் ஆகிடுவான் போல இருக்கு. இல்லை சார், ஐ ஆம் ஓகே. சரி, அதை விடுங்க. ஒரு நிமிஷம் இருக்குது சார். ஐ ஹவ் ரிட்டன் டவுன் சம் பாயிண்ட்ஸ். லெட் மீ ரீட் தட். 43%. ஓகே. இந்த கரப்ஷன்லாம் போய் இந்த பில்டர்ஸ்க்கு நீங்கள் கப்பம் கட்டுறீங்கல்ல, அதில் ஒரு 45 lakhs ஃப்ளாட் வந்து உங்களுக்கு வந்து 38 lakhs கிடச்சா உங்களுக்கு எங்கே சார் வலிக்குது? உங்களுக்கு எங்கே வலிக்குது? ஆனால் அதுக்கான மெக்கானிசம், அதுக்கான விஷயம் பண்ணுறவங்கள நீங்கள் சரி, அதை விடுங்க. என்ன எதுவும் சொல்லப்பா.
ஒரு நிமிஷம் லெமி செருப்பால் அடித்ததெல்லாம் ஆமாம் சார். சமுத்திரக்கனி கேரக்டர் ஒரு மகா ஜாம்பவான். அவரோட ஒரு இதில் இருக்கார். அவர் வந்து அவரோட சி பரத்வாஜ், ஐ திங்க் யூ டோன்ட் நோ அபவுட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நாங்கள் நார்காஸ் பார்ப்போம், நாங்கள் பிரேக்கிங் பேட் பார்ப்போம். ஆனால் மருதமலை கேடிவியில் வந்தால் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு கேடிவி தான் பார்ப்போம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நிற்கும், கேடிவி நிற்காது. ஏன் நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள், புரியுதா? மருதமலை, வாத்தியார், ஜெய்ஹிந்த் இதெல்லாம் என்ன ஸ்டான்லி குரூபிக் மூவியா? இல்லைல்ல. பாருங்க சார், சீஃப், அதாவது கூத்து, அதாவது ஃபார்மிங் பண்ணிட்டு வந்து கல் குடிச்சிட்டு அபாடன்னு என்னை என்டர்டெயின் பண்ணியான்னு கேட்கும்போது டக்குன்னு அடித்து என்டர்டெயின் பண்ணுற குரூப் நம்ம. நீங்கள் ஏதோ வந்து ஸ்டான்லி குரூபிக்கு அவன்கிட்ட போனேன். நான் ஏன் அவன்கிட்ட போனோம்? நான் எதுக்கு அவன்கிட்ட போனோம்? அவதார் எடுத்தானா நான் அவதார் பார்ப்பேன், தட்ஸ் மை விஷ். பட் டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு டூ தட். தட்ஸ் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். நீங்கள் ஏதோ வந்து எல்லாத்தையுமே ஸ்டான்லிக்கு, அங்கே பாரு அவன் பேர் என்ன, மார்டின் ஷாஸ்ட்ரிக்கி, பேரே வாயில நுழையில, வாழைப்பழம் தான் வாயில நுழையும். எதுக்குங்கிற? வை ஷுட் வி வாட்ச் தேர் மூவிஸ்? எங்களோட பாரம்பரியம். ஜெயம் ரவி அழகாக சொல்லுவான் பூலோகம் படத்தில், இந்த சோப்பை கொண்டு போய் எருமாட்டு முதுகில் தேய்யா அது வெள்ளையாகுதுமா பார்க்குவோம்மா. நான் ஏன் வெள்ளையாகணும் கேட்டால் உடனே அதுமாதிரி ஆகிடு அதுமாதிரி. சரி எல்லா படத்துமே in every movie you want to be it like Narcos, you want to be like Breaking Bad, you want to be like Tulip, இந்த ஸ்டலோன் பண்ணாரு. ஏன் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. we want to unwind. சரி, இப்போ நான் கேட்குறேன் ஒன்றை கேள்வி, உங்களை கேள்வி, சாரி பிஆர், சாரி. எதுக்கு நம்ம மூவிஸ் பார்க்கணும்? ஆன்சர் திஸ். அன்வைண்டா, இன்ஃபோடெயின்மெண்ட்டா, இல்லை டு மூவ் யுவர் செல்ஃப் டு ஸ்டீவன் ஸ்பீகர்ஸ் லெவலா? எனக்கு எதுக்கு அந்த லெவல்? அவ்வளோதான் போயிட்டு. இருங்க சார், நான் நிறைய நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். எல்லாம் பார்த்து லைக்கா எஃபெக்ட்டு, பெஸ்ட் ஆர் நத்திங். ஓகே, ஏதோ ஒன்று படம் வந்து ராட்சசன், அதுக்கு மேலே ஏன் 6 out of 10 இருக்கிற படத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? ஏன் பார்த்தா நீங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிடுவீங்க? இன்னி தேதிக்கு உங்களுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை, படம் இருக்கிறத நிறுத்தி இல்லாமல் டாஸ்மாக் நிறுத்தினாமா ஆகிடும் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? நான் வந்து 11 out of 10 இருக்கிற படத்தை தான் பார்ப்பேன். நான் வந்து 6 out of 10. I agree, sir. I agree. Indian 2 is Shankar's 6 out of 10. But even 6 out of 10 is magnificent. சரி விடுங்க, ரைட்டு. அருணோதயம் சொன்னான் அந்த சின்ன பையன். நான் பார்த்தேங்க, நான் நல்லா தான் இருந்தது. இந்தியன் 1 மைலாம் இல்லை, இந்தியன். சரிங்க, 60, இப்போ என்ன 30, 90. ஜாக்கி சான் வந்து இன்னும் 20 இயர்ஸில் இதே ஸ்டன்ஸை பண்ணுவார்னு நம்புறீங்கள? நம்புறீங்கல்ல? அதே மாதிரி தான் இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தா படம் இல்லைங்க. அது நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு புரியல. இந்தியன் தாத்தா இஸ் நாட் த மூவி, இட்ஸ் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் நவ். இந்தியன் தாத்தா இன்றைக்கி வந்தாருன்னா என்ன ஆகும்? இந்தியாவில் இருக்கிற மக்களே அவங்க திருப்பி அனுப்பிச்சிருவாங்கங்கிறது தான் படம். அதுதான் ஷங்கரோட பிரில்லியன்ஸ். அதை தான் நான் வந்து கடவுளே என்னை காப்பாற்று. ஷங்கர், அறிவழகன், வசந்தபாலன், சிம்புதேவன், ஐ லவ் யூ மேன். பராபர். இதை புரிஞ்சிக்க முடியாத இந்த ஜென்ரேஷன் கிட்ட நான் மன்னிப்பு தான் கேட்கணும். என்ன பண்ணுறது? சாரிங்க, இந்த வீடியோ போட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். Why can't we understand? Why can't we accept a 6 out of 5?
ஒரு படத்துக்கும் அவர் வந்து 6லேருந்து 7 போனாரு. 7லேருந்து 8.5, 8லேருந்து 10லேருந்து 12 போயிட்டாரு. ஆனா, அவரு 6.5 வந்தா உங்களால ஒத்துக்க முடியல. ஏன்? யோசிங்க சார், யோசிங்க. யோசிங்க தயவுசெய்து. சாரிங்க. உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. பிஆர் நான் சொல்லியிருக்கேன், இந்த பிஹைண்ட் வுட்ஸ் இவங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கோபி இல்லை கோபிநாத் ஓட போடுங்க, நான் வரேன். What are you guys trying to do, man? I really don't understand. BR sir, did I just see a video where you gave a negative review for Maharaja? Oh my god. ஏதோ டைம் லைன் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த டைம் லைனில் விஜய் சேதுபதி எங்கே இருப்பார், அது உங்களுக்கு புரியலையா? ஐயோ சார் வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, மணிவண்ணன் படம், கேஎஸ் ரவிக்குமார் படம், ஓல்டு ஏஆர் முருகதாஸ் படம், அப்புறம் சில வெங்கடேஷ் அந்த மாதிரி ஆட்கள் படத்தெல்லாம் பாருங்கள். தமிழ் ஃபிலிமோட ஜோனை முதல்ல புரிஞ்சுக்குங்க. மகாராஜா இஸ் நத்திங் பட் அமர்கலம். அமர்கலம் பார்த்தீங்களா? ஒன் லைனராக எடுத்தீங்கன்னா ஒரே ஸ்டோரி தான். ஐ டென்ட் வாண்ட் டு சே திஸ் பிஃபோர் பிகாஸ் அந்த ட்விஸ்ட் போயிடும் இல்லையா, அதனால். அண்ட் இதில் இருக்கிறது தானே ரமணாலையும். ரமணாவில் உடனே போய் கேட்பீங்களா விஜயகாந்த் கொல்றாரேன்னு? அதாவது மாரலாக வந்து விஜயகாந்த் அந்த படத்தில் ஏன் வந்து கடைசியில் ஹீ இஸ் ஹேங்க்ட் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவன் கொலை பண்ணது தப்பு, அவன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி காட்டக்கூடாதுன்னு ஒரு மாரல்ஸ் இருந்தது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். இப்போ கூட இருக்குது. அதனால தான் இந்தியன் தாத்தா வந்து இன்னொரு இதில் நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஹி குட் பி ஹங், ஹி குட் வாட் எவர் குட் ஹேப்பன் டு ஹிம், பட் வி ஆல் வாண்ட் டு ப்ரே. இந்தியனுக்கு சாவே கிடையாது. அதான் சார் கிரியேட்டிவ் லைசன்ஸ். அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து சங்கர் கிட்டலாம் போய் கொலை பண்ணலாமான்னு கேட்டி, அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கேட்கலாம்ல, எங்களை இப்படி ஏங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு. இவர் அனில் கபூர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கனா பின்னான்னு கெட்ட வார்த்தை பேசும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சொல்லிச்சு, ஏய் எங்கள் எந்த ஆர்மி ஜெனரலும் இப்படி பேச மாட்டாங்க, முதல்ல இதெல்லாம் கட் பண்ணுன்னு. அப்புறம் கட் பண்ணாங்க. அதனால் நீங்கள் வந்து தமிழ் ஃபிலிம் ஜோன், அதாவது நீங்கள் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கேள்விங்களே நிறைய தப்பாக இருக்குது. ஸ்கிரிப்டுக்காக இவனா, மூவிக்காக ஸ்கிரிப்டா, ஹீரோக்காக என்ன, எப்படி எழுதுவீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதான் கேஎஸ் ரவிக்குமாரும் சங்கரும் உங்களுக்கு சொன்னாங்க, ஒரு பேஸ் இருக்கும், அதை மாடிஃபை பண்ணுவோம். தமிழ், ஆந்திரா, தெலுங்கானா ஒரே மாதிரி. ஹீரோக்காக ஸ்கிரிப்ட் எழுதுவோம். பவன் கல்யாண் மூவினா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு ஒரு தடவை கேட்டீங்க, பவன் கல்யாண் படத்தை பாருங்கள் தெரியும். நீங்கள் தான் அதிபுத்திசாலியாச்சே. ரஜினி படம்னா அப்படி இருக்கணும். இப்போ ஜெயிலரை அதே மாஸில் அவர் வேற மாதிரி காமிச்சிருக்காரு. யார்? நெல்சன் இல்லையா? பட் ஸ்டில் ரஜினியோட அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு அண்டர்டாக் மாதிரி வந்து சில நேரத்தில் அப்படி வந்து நிற்கும்போது தான் நமக்கு அப்படிங்கும்போது கூஸ் பம்ப்ஸ், ரைட்? உடனே செகண்ட் லைன், தேர்ட் லைன் யார் இருக்காங்க, ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைனில் யார் இருக்காங்க? அதர்வா முரளி, சிம்பு, அப்புறம் கீழே யார், இப்போ கவன், இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் அந்த 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 மாதிரி கொஷின்ஸ் ஆஃப் த கொஷின்ஸ் தட் யூ ஹேவ் ஆர் லாட் ஆஃப் ஹேங்கப்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். மகாராஜா இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் தமிழ் ஃபிலிம் மூவிஸ் சார். இப்போ நார்த்தில் கொண்டாடுறாங்க, பின்னிட்டான். சத்தியமாக நானும் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. அந்த இதில் வந்து நான் அந்த அந்த விஜய் சேதுபதி குழந்தை தான் அந்த டஸ்ட்பின் உள்ள காப்பாற்றப்பட்டு அந்த டஸ்ட்பினை அவன் சேஃபாக வச்சுருக்கான்னு நினச்சேன். பட் அகெயின் மகாராஜா பார்க்காதவங்களுக்கு வை ஷுட் ஐ டெல்? இது எல்லாமே அங்கங்கே சில சில படத்துலேருந்து எடுத்து பண்ணுறாங்க. இப்போ இதில் சில போர்ஷன்ஸ் இஸ் ஃப்ரம் அமர்கலம், சில போர்ஷன்ஸ் இதில் இந்தியன் 2ல் சம் போர்ஷன்ஸ் ஆர் ரமணா, சம் போர்ஷன்ஸ் ஆர் நிமிர்ந்து நில். வாழ்க்கையில் நிமிர்ந்து நெல் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான்லாம் வரதராஜா தேட்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு போனேன். அது வந்து படம் 3 யார் நிமிர்ந்து நெல் டேரக்டர் யார்? சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனியை உங்களுக்கு இப்போ தெரியும், சமுத்திரக்கனியை எங்களுக்கு நிறைஞ்ச மனசுக்காரன்லேருந்து தெரியும்.
நான் வந்து ஃபோன் பண்ணிட்டு, சார் அது அந்த மூவி 2 நாள் லேட்டா வந்தது. ஏன்னா புரொடக்ஷன் இஷ்யூஸ்னால. சார் நிம் போஸ்டர் கூட மாறல. ஃபோன் பண்ணேன். சார் நிமிர்ந்து நில். ஆமா தம்பி. நிமிர்ந்து நில் தானே சார். ஆமா தம்பி வாங்க அப்படின்னா, இன்னும் பால்கனி டிக்கெட் எடுத்துட்டு போய் உட்காந்தேன். என் பின்னாடி 2 பேர் பேசிட்டே இருந்தானுங்க. அவனோட சண்டை போட்டேன். படம் பார்த்தா பாரு. அதுலேருந்து கத்துக்கோ. பின்னாடி உன் கதை பேசுறதுக்கு நீ வீட்லயே இருந்திருக்கலாம். நீ எதுக்கு இங்க வந்து பேசுறன்னு. தமிழ் ஃபிலிம்னா என்ன சார் நீங்க? என்ன நெனச்சிட்டீங்க? அந்த ஜோன்குள்ள வாங்க. அந்த ஜோன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிறது வீடியோ முன்னாடி அந்த டைரக்டர் மூலமா தெரிஞ்சுக்காதீங்க. 2வது நீங்க இன்னொரு ஒரு விஷயம் பண்றீங்க. அந்த படம் என்னன்னு அந்த டைரக்டர் கிட்டயே அந்த கதைய வேற மாதிரி சொல்றீங்க பார்த்தீங்களா? அது நரக வேதனையா இருக்கு சார். அந்த டைரக்டர் பாவம். அது பண்ணாதீங்க. சங்கர் கிட்ட டாம் அண்ட் ஜெர்ரி என்னன்னு சொன்னீங்க பாருங்க. அவ்வளோ விட்றா சாமி. அந்த அம்மினி அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சேன். அந்த ஃபீட்பேக் குடுக்க மறந்துட்டேன். அம்மினியோட பேர் என்னன்னு தெரியல. அந்த வீடியோலயும் போடல. அப்புறம் ஏதோ ராஜி லெகின்ஸ்ன்னு இருந்தது. அதாவது மேம் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆங்கரா நீங்க அந்த சைடு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, நல்ல கிடுக்கு புடி போட்டு இவரை நீங்க உண்டு இல்லைன்னு ஆக்கணும். யார? பிஆர. அதாவது நீங்க வந்து ஆமா எனக்கும் படம் பிடிக்கல. நானும் இதான் நினைச்சேன்னு சொன்னீங்கன்னா, இட் பிகம்ஸ் சம்திங் லைக் கான்ஸ்பிரசி. 2 பேரும் உட்காந்து கூட்டு சதி பண்றீங்கங்கிற மாரி ஆயிடும். கரெக்ட்டா? நீங்க என்ன பண்ணணும்? அதாவது சில விஷயங்கள் சொல்லி சங்கர், மிஷ்கின், மணிரத்னம், கார்த்திக் சுப்புராஜ் கூட ஆன் அண்ட் ஆஃப். இவங்க யாரோட மூவியும் டிராஸ்டிக்கா தப்பா இருக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி இப்படி இருக்குமே தவிர, தே ஆர் ஆல் ஸ்கேரிலி கன்சிஸ்டன்ட் பீப்பிள். ரைட்? அப்ப நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இப்படி சொல்றோமே, ஒருத்தர இவ்ளோ பெரிய ஆள பத்தி இப்படி சொல்றோமே அப்படின்னு ஒரு தடவ யோசிச்சு, பாசிட்டிவ்ஸ் கேதர் பண்ணி அப்படி போட்டு பிஆர் கிட்ட போட்டு வாங்கணும். அது இல்லாம சில நேரத்துல உங்ககிட்ட கேள்வியே இல்ல. ஏதோ அவரு சொல்றாரு நீங்க அப்படிங்கிறீங்க. இந்த கியூட் ரியாக்ஷன்ஸ் குடுக்கறதுக்காக உங்கள அங்க உட்கார வைக்கல. நீங்க வந்து யூ ஷுட் ஃபைட் ஃபார் த மூவி. ரைட்? அதாவது சில நேரத்துல சில ஆங்கர்ஸ்க்கு கன்விக்ஷன் இருக்காது ஒரு சப்ஜெக்ட்ல. பட் இருந்தாலும் ரங்கராஜ் பாண்டேக்கு முன்னாடி சில விஷயங்கள போடுவாங்க. ரங்கராஜ் பாண்டே ரொம்ப கரெக்ட்டா சொல்லும்போது, சரி ஓகே ஒத்துக்கிறேன்னு அடுத்த டாபிக் போவாங்க. அத நீங்களும் பண்ணணும். உனக்கும் படம் பிடிக்கலையா? எனக்கும் படம் பிடிக்கல. வா பாப்கார்ன் சாப்பிட போலான்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ரைட்? தட் பிகம்ஸ் லைக் ஒன் அஜெண்டா ட்ரிவன் வீடியோ டு ஸ்டாப் இண்டியன் 2's ரெவென்யூ. இப்ப லைக்கா தானே நமக்கு பொன்னியின் செல்வன் குடுத்தாங்க. விடாமுயற்சியில அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வி நோ திஸ் ரைட்? அதுக்காகலாம்னா அதுக்காகவும் தான். இந்த புரொடக்ஷன் கம்பெனிஸ் எவ்ளோ தான் இன்னும் தாங்குவாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணலாமே. என்ன தப்பு? நான் தான் சொல்றேன் மறுபடியும். 6 அவுட் ஆஃப் 10 மூவிக்கு இவ்ளோ பேஷிங் தேவையில்ல. ரைட்? ஏதோ குறைகள் இருக்கு. அதே மாதிரி 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன். பிஆர் as well as the anchor. It's not about you. It didn't work for me. I'm coming out and telling. You are coming out and telling, but you are stopping revenue. You are stopping 100 people from going to that movie, which is wrong. தப்பு. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க சார் அதுக்கு. இவர் பாவம் 4 மணி நேரம் மேக்கப் போட்டு இப்படி இத கேட்டா எவ்வளோ வருத்தப்படுவார் நம்ம ஆளு. அத விடுங்க. அது பண்ணக்கூடாது. ஹேவ் a healthy conversation, have a debate. இப்ப இவங்களெல்லாம் கூப்பிடுங்க. அறிவழகன். First of all, I want to thank 4 people. பிஸ்மி, அந்தணன், அருணோதயன் அவங்க தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வெளில வந்து. நான் பார்த்தேன் சார் நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை? ஓகே. கிரேட் இல்ல? ஓகே. இந்தியன் 1 அளவு இல்ல. பட் ஸ்டில் ஓகே. இட்ஸ் an okay movie. So, I really thank them for saying that. And இந்த டைரக்டர்ஸ கூப்பிடுங்க. ரவுண்ட் டேபிள் வைங்க. கோபிநாத பேச வைங்க. அவர் நல்ல கிடுக்குப்புடி போடுவாரு. அவர் மத்தவன் சொல்றத கேட்கவே மாட்டாருன்னு வச்சுக்கங்க. அவரே தான் பேசிட்டு இருப்பாரு. ஒரே கேள்விய 6 தடவ கேட்பாரு. சரி அத விடுங்க. அதனால அந்த மாதிரி ஒன் சைடடா வீடியோ போடாதீங்க. ஆங்கர் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஜாயின் பண்ணுங்க. இல்ல ரங்கராஜ் பாண்டே வீடியோ பாருங்க.
நெறையா கத்துப்பீங்க. வேற என்ன சொல்றது? ஒன் சைடடா பேசாதீங்க. தட் கம்ஸ் அஸ் யூ ஷுடன்ட் பிட்ச் அபவுட் அ மூவி. யூ ஷுடன்ட் கன்ஸ்பயர் அகெயின்ஸ்ட் such a big effort, such an expensive effort, right?